கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட பெல்கரோட் ரீஜனில் உக்ரைனோட ஒரு ட்ரோனை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் வச்சு கீழே டவுன் பண்ணுறாங்க. அப்படி கீழே டவுன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருக்க யாருக்குமே அது என்ன டைப் ட்ரோன், எங்கேருந்து வந்துச்சு, சொல்லப்போனால் இது வரைக்கும் அந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரோனை இந்த 2 வருஷமாக நடந்துட்டு இருக்க இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அவங்க பார்த்ததே கிடையாது. என்னடா இது எந்த இடத்துல இருந்து இந்த ட்ரோன் வந்துச்சு, ஒருவேளை யாராச்சும் லோக்கலாகவே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சு இந்த டிஐஒய் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, டூ இட் யோர் செல்ஃப் ட்ரோன்ஸ்ன்ற மாதிரி யாராச்சும் இங்கேயே அசம்பிள் பண்ணி அனுப்பிட்டாங்களான்னு பார்க்குறப்போ, ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தா இங்கே லோக்கல் அசம்பிள் பண்ண மாதிரி தெரியல. அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு, ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த DLE-170 ஒரு இன்ஜின் சொல்லுவாங்க, சைனாவோட ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் எல்லாமே அதில் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் அந்த ட்ரோன் இருந்திருக்கு. அப்புறமா சைனாவோட இன்ஜின் இதில் இருக்குன்னா கண்டிப்பாக வேற யாரோ இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு விசாரிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம ஆட்டோக்கார தம்பி என்னடா கேட்குறீங்களா, பாகிஸ்தானோட ட்ரோனுங்க. பாகிஸ்தானோட ஒரு ட்ரோனு உக்ரைனுக்குள்ளே போயிட்டு உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. இந்த டைம்ல இவங்க உக்ரைனுக்கு ட்ரோனை வேற கொடுத்து ரஷ்யா கிட்ட செம்மையா சிக்கியிருக்காங்க. இப்போ ரஷ்யா பாகிஸ்தான் மேல ஒரு கடுப்புல இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ட்ரோனானது ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கியால பாகிஸ்தான்ல இருந்து வாங்கப்பட்டு துருக்கியில இருந்து உக்ரைனுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ட்ரோன் என்ன, எப்படி இந்த ட்ரோன் உக்ரைன் கைக்கு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். பெல்கரோட் ரீஜனில் இந்த ட்ரோன் ஆனது சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அங்கேயே களத்தில் வச்சு இந்த ட்ரோனை ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் அதில் சரியான முடிவுகள் கிடைக்கல. அதுக்கப்புறமா அங்கே இருக்க லேபுக்கு கொண்டு போயிட்டு இந்த ட்ரோனை ஒட்டு மொத்தமாக பிரித்து டிஸ்அசம்பிள் பண்ணி செக் பண்ணுறப்ப தான் ரஷ்யாவோட விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோனில் சைனாவோட DLE-170 ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இதில் வார்ஹெட் வைக்கிறதுக்குன்னு தனி செக்ஷன், அது மட்டும் இல்லாமல் 23க்கும் அதிகமான எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். நார்மலாக ஒரு ட்ரோனில் எல்லாமே இது இருக்கிறது தான். ஆனால் இது ஒரு புது ட்ரோனாக இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ட்ரோனை யாருமே பார்க்கறதுனால இந்த ட்ரோனை அலசி ஆராயிறாங்கன்னே சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ இதில் BNC, SMA, DB9, DB25ன்னு சொல்லிட்டு பல எலக்ட்ரிக் கனெக்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய சர்க்கியூட் சிஸ்டம்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ரஷ்யாவோட விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வராங்க, இதோட டீடைல்டு ரிப்போர்ட் வேணும்னா இதோட ஹிஸ்டரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இதனால அவங்க அதுலேருந்து டேட்டாவை நிறைய எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டாஸ் பற்றி இன்னமும் எந்த ரிப்போர்ட்ஸும் வெளியில் வரல. விஷுவலாக இதை செக் பண்ணி பார்க்குறப்பவும் இதோட ஒரு சில காம்பனன்ட்ஸை செக் பண்ணி பார்க்குறப்போ தான் இதில் பாகிஸ்தான் வசமாக சிக்கியிருக்காங்க. 2024 ஜனவரி மாதத்தில் நான் அவங்களோட ஏர் ஷோ, ஒரு முக்கியமான ஏர் ஷோவை பாகிஸ்தானில் வச்சு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்க எல்லா ட்ரோன்ஸையுமே எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸையும் அந்த ஏர் ஷோவில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் அப்பியர் ஆன ஒரு ட்ரோன் அப்படி எக்ஸாக்டாக இதே ட்ரோன் மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருந்திருக்கு. இப்போ தான் ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆஹா ரைட்டு, பாகிஸ்தான் டைரெக்டாக உக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து வேற யாருக்கிட்டையுமே, வேற எந்த நாடுகள்கிட்டையுமே இந்த டைப்பில் ஒரு ட்ரோன் கிடையாது. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஒரு சீக்ரெட் ட்ரோன்னே அதை சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ எப்படி இந்த ட்ரோன் ஆனது பாகிஸ்தான்லேருந்து உக்ரைனுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2023 IMF பெயில் அவுட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. அது அமெரிக்கா வச்ச முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக நீ ஆயுதங்கள் கொடுக்கணும், உன்னோட 150 அம்யூனிஷன்ஸோ இல்லை நிறைய அம்யூனிஷன்ஸோ நீ உக்ரைனுக்கு கொடுத்தாதான் உன்னோட கோரிக்கைகளை பற்றி நான் கொஞ்சமாவது பரிசீலனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செக்கை வச்சாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு அவ்வளவு பிரச்சனை, அவங்களுக்கு காசு கண்டிப்பாக தேவை. இந்த டைமில் வேற வழியே இல்லை, அவங்களுக்கு அமெரிக்கா சொல்கிறத கேட்டுதான் ஆகணும். ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய வெப்பன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய ட்ரோன்ஸ், நிறைய அம்யூனிஷன்ஸ், வெடிமருந்தெல்லாம் டன் கணக்கில் கராச்சியிலேருந்து கிளம்பி துருக்கிக்கு போயிட்டு துருக்கியிலேருந்து அதுக்கப்புறமா உக்ரைனுக்கு போகிறதா நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியாகிச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான 2 ப்ரைவேட் கம்பெனிஸ் பாகிஸ்தானோட ஆர்மி கூட டைப் வச்சு பாகிஸ்தான்லேருந்து அம்யூனிஷன்ஸை வாங்கி உக்ரைனுக்கு டெலிவர் பண்ணுற வேலையும் இருந்தாங்க. இதில் துருக்கி ஏன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நிறைய டிஃபென்ஸ் டைஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரோன்ஸை மேக் பண்ணுறதுக்குன்னே நிறைய கம்பெனிஸை உக்ரைன்லையும் துருக்கி தொடங்க போகிறாங்க, பாகிஸ்தானுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பைரக்தார் அந்த அகின்சி ட்ரோன் எல்லாம்
பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி நிறைய முடிவுகள் இருக்காங்க. அப்படி இந்த 2 நாடுகளோட கொலாபரேஷனால தான் இந்த ஒரு ட்ரோன் உருவாகி இருக்கலாம். ஆனால் இன்னமும் இதை பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் உபயோகப்படுத்தலைனாலும் இந்த ட்ரோன்ஸ் எப்படியோ பாகிஸ்தான்ல இருந்து துருக்கிக்கு வந்து துருக்கியில இருந்து உக்ரைனுக்குள்ள போயிருக்கு. அந்த ட்ரோன்ஸை உக்ரைன் உபயோகப்படுத்த ட்ரை பண்றப்ப தான் இது ஒட்டுமொத்தமா ரஷ்யாவோட கையில இப்ப சிக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ட்ரோன் ஆனது பாகிஸ்தானோட ஒரு ட்ரோன்ன்ற ஒரு டவுட்ல மட்டும்தான் ரஷ்யா இருக்காங்க. ஏன்னா இதோட மாடல் பாகிஸ்தான் இருக்க மாடல் கிட்ட எக்ஸாக்டா ஒத்து போகும்னு சொல்லிட்டு. ஆனா இது மட்டும் பாகிஸ்தானோட ஒரு ட்ரோன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்க, பாகிஸ்தானுக்கு அப்பத்துல இருந்து நேரம் கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கப்பவே நீ அமெரிக்காவுக்கு வெப்பன்ஸை கொடுக்குற, உன்னோட அம்யூனிஷன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்டட் ஆயில கூட ரஷ்யா இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனுக்கு இன்னும் அதிகமான ஆயுதங்களை இந்த பாகிஸ்தான் கொடுக்கறது தெரிஞ்சதுன்னா பாகிஸ்தானை இன்னும் சிறப்பாக வச்சு செய்வாங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே 1008 இன்ஸ்டெபிலிட்டி பாகிஸ்தான் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அவங்களோட ஜியோபாலிட்டிக்கல் கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள் ஒட்டுமொத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக தவிச்சிட்டு இருக்கப்போ எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லையே. வெப்பன்ஸை கொடுத்து அமெரிக்கா கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு அவங்க கிட்ட கொடுத்து இப்போ ஒட்டுமொத்தமாக ரஷ்யா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே. ரஷ்யா உங்களுக்கு எதிராக திரும்பினாங்க, இல்லை ரஷ்யா வந்து உங்களுக்கு எதையுமே கொடுக்க மாட்டோம் சொன்னா இன்னும் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியலையே. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஏண்டா பாகிஸ்தான் கிட்ட இருந்து ட்ரோனை வாங்குற அளவுக்கு உக்ரைனுக்கு ட்ரோனோட தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு, அந்த அளவுக்கு உக்ரைன் கிட்ட ட்ரோன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆமா, உக்ரைன் கிட்ட உண்மையிலேயே ட்ரோன்கள் கிடையாது. ஆரம்பத்தில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய ட்ரோன்ஸ் இந்த உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால ஸ்வாம் ட்ரோன்ஸையும் இல்லை இந்த கமிகாசி ட்ரோன்ஸையும் உக்ரைனுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா உள்ள போகிற ட்ரோன்களால் முதல் கட்டங்களில் அதிகமான வெற்றிகள் கிடைச்சது. ரஷ்யாவோட நிறைய ஆர்ட்டிலரி யூனிட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை டேமேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பாதிப்புகளை இந்த உக்ரைனோட ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்கு கொடுத்துச்சு. ஆனால் காலங்கள் போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை ரொம்பவே ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவும் அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு உக்ரைனோட ட்ரோனாக இருந்தாலோ இல்லை எந்த ஒரு ஆர்ட்டிலரி யூனிட்டாக இருந்தாலோ அதை இந்த எலக்ட்ரானிக் சூட்டை வச்சு ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி கீழே இறக்கிறாங்க. ஒரு 100 ட்ரோனை உள்ளே அனுப்புகிறோன்னா கிட்டத்தட்ட அதில் 80% ஆஃப் ட்ரோன்ஸை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 80% ஆஃப் ட்ரோன்ஸை அடிக்காமலே இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு கீழே இறக்குறதுனால உக்ரைனுக்கு அது பெரிய இழப்புகளாக மாறுது. இப்படி உக்ரைனுக்கு போகிற ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட சிக்குதுன்றது அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கிறதுனால ட்ரோன்களோட உதவி இந்த உக்ரைனுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து குறையுது. ஆனால் அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ட்ரோன்ஸை கொடுத்தா தானே பிரச்சனை, யாராச்சும் இதுக்கு ஏற்ற மாதிரி அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு பீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி யாருக்காங்க தேடுறப்ப தான் அவங்க கையில் இந்த பாகிஸ்தான் கிடச்சிருக்கு. இந்த பாகிஸ்தான்லேருந்து வெப்பனை வாங்கி ஒன்று அமெரிக்கா டேரெக்டாக உக்ரைன் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா துருக்கி மூலயமா பாகிஸ்தான் கிட்டேருந்து வாங்கி துருக்கியிலேருந்து உக்ரைனுக்கு போயிருக்கணும். எது எப்படியோ பாகிஸ்தானோட ட்ரோன் ரஷ்யா கையில் சிக்கியிருக்கு, பாகிஸ்தானுக்கு சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தான் இப்படி ரஷ்யா கிட்ட வாண்டடாக சிக்கி இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால ரஷ்யா பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.